பொறுமை. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் அல்லாஹ்வின் அருள் இருக்குது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான இன்பத்திற்கான இடமல்ல, இது ஒரு சோதனையின் இடம். சில நாட்களில் நாம் சிரிக்கிறோம், சில நாட்களில் நாம் அழுகிறோம், சில நாட்களில் நாம் வெற்றி பெறுகிறோம், சில நாட்களில் தோல்வியை சந்திக்கிறோம். ஆனால் இந்த எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிமின் இதயத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு ஷப்ர பொறுமை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, பொறுமையையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூத்துல் பகரா. அன்பானவர்களே, ஒரு சோதனை வந்தால் முதலில் நாம் பதற்றப்படுகிறோம். ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கிறோம். ஆனால் ஒரு முஃமின் அப்படி கேட்பதில்லை. அவன் சொல்வது, இந்த சோதனையிலும் ஒரு நன்மை இருக்கிறது, ஏனெனில் அல்லாஹ் எதையும் வீணாக ஏற்படுத்துவதில்லை. ஒவ்வொரு சோதனையும் நம்மை அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகும் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகும் இருக்கிறது. சூரத்து ஷர் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு முறை அல்ல, 2 முறை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறான். அதனால் இன்று நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அது நிரந்தரமல்ல. அல்லாஹ் அதற்கு பின்னால் ஒரு இலகுவை வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். நீண்ட கால நோய், செல்வ இழப்பு, குடும்ப சோதனை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது குறை கூறவில்லை, அவர்கள் பொறுமையை விட்டுவிடவில்லை, அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் சோதனை நாளை உங்கள் ஈமானை உயர்த்தும் காரணமாக இருக்கலாம். எனவே கஷ்டம் வந்தால் பொறுமையை தேர்ந்தெடுங்கள், கவலை வந்தால் தொழுகையை தேர்ந்தெடுங்கள், பயம் வந்தால் குர்ஆனை தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வை நம்பிய இதயம் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. நாம் அனைவரும் ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் சோதனைகளை சந்திக்கிறோம். சில சோதனைகள் உடலுக்கு, சில சோதனைகள் மனதிற்கு, சில சோதனைகள் குடும்பத்திற்கு, சில சோதனைகள் வாழ்வாதாரத்திற்கு. ஆனால் ஒவ்வொரு சோதனையும் ஒரு முஸ்லிமின் ஈமானை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇன் மினல் குஃபி வல்ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வால் வலன்ஃபுஸி வல்தமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நிச்சயமாக நாம் உங்களை பயம், செல்வ இழப்பு, உயிர் இழப்பு மற்றும் விளைச்சல் போன்றவற்றால் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சோதனை வரலாம் என்று சொல்லவில்லை, நிச்சயமாக சோதனை வரலாம் என்று கூறுகிறான். அதாவது சோதனை என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் சோதனையின் அளவு ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அவர்களால் தாங்கக்கூடிய அளவிலேயே சோதனையை வழங்குகிறான். அல்லாஹ் கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸா இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த உயிருக்கும் அதன் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை சுமத்த மாட்டான். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, இன்று உங்கள் இதயம் சோர்ந்திருந்தால் இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களால் தாங்க முடியாத சோதனையை உங்களுக்கு தரவில்லை. அவன் உங்கள் வலிமையை அறிந்தவன், உங்கள் கண்ணீரை அறிந்தவன், உங்கள் இதயத்தின் வலி அறிந்தவன். அதனால் இன்று பொறுமையுடன் அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள். தொழுகையை விடாதீர்கள், துஆவை நிறுத்தாதீர்கள், குர்ஆனை நெருங்குங்கள். ஏனெனில் ஒவ்வொரு ஷஜாவிற்கு பிறகும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது, ஒவ்வொரு துஆவிற்கு பிறகும் ஒரு புதிய கதவு திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு பொறுமைக்கும் அல்லாஹ்விடம் அளவற்ற நன்மை காத்திருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், இன்மா யுவஃபி சாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கில்லாமல் முழுமையாக வழங்கப்படும். சூரத்து சுமர். அன்பானவர்களே, இன்று நீங்கள் பொறுமையாக இருப்பது நாளை ஜன்னத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு காரணமாக இருக்கலாம். எனவே பொறுமையை விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை விடாதீர்கள். பொறுமை என்பது அமைதியாக காத்திருப்பது மட்டுமல்ல, அது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் வாழ்வது. சோதனை வந்தாலும் தொழுகை விடாமல் இக்கியுடன் வாழ்வது, கண்ணீர் வந்தாலும் துஆவை நிறுத்தாமல் இருப்பது, டீ வச்சிருக்கிறதுனால வழி தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது, அதுவே உண்மையான சப்ர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பில்லாஹ். பொறுமையாக இருங்கள், உங்கள் பொறுமை அல்லாஹ்வின் உதவியாலேயே சாத்தியமாகும். சூரத்துன் நஹல். அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் எல்லாவற்றையும் நம்முடைய சக்தியால் சமாளிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒரு முஃமின் அறிந்திருப்பது, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடம் வலிமையை கேளுங்கள், பிற இதயத்திற்கு அமைதியை கேளுங்கள், ஈமானில் உறுதியை கேளுங்கள். அன்பான சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். சிறுவயதில் சகோதரர்களால் பிரிக்கப்பட்டார்கள், கிணற்றில் வீசப்பட்டார்கள், அடிமையாக விற்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பொறுமை வீணாகாது. அல்லாஹ் கூறுகிறான்,
இன்னல்லாஹ் லா யுதியு அஜ்ர அல் முஹ்சினின், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களின் கூலியை வீணாக்க மாட்டான். சூரத்து தப்பா. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் இருக்கலாம், உங்கள் துஆ இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், உங்கள் கனவு இன்னும் நனவாகாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் காணாத இடத்தில் உங்களுக்காக சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன் மால் உஸ்ரி யுஸ்ர, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது. சூரத்து ஷர். எனவே இன்று அல்லாஹ்வின் மீது உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்கள். உங்கள் சஜ்தாவை நீட்டியுங்கள், உங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள், உங்கள் இதயத்தை குர்ஆனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பொறுமையுடன் அல்லாஹ்வை நம்பும் இதயம் ஒருபோதும் தோல்வியடையாது.